நீங்க இப்பவே உங்க வீட்ல இருந்து 4 டெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு ஊசி தேவையில்ல, எந்த ஒரு மிஷினும் தேவையில்ல. உங்களுடைய கைகள் இருந்தா போதும். இந்த சிம்பிளான டெஸ்ட்ல உங்க லிவர் எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க லிவர் ரொம்ப ரொம்ப அமைதியான ஒரு ஃப்ரெண்ட். அதுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஆரம்பத்துல எந்த ஒரு தெளிவான அறிகுறியுமே அது வெளிப்படுத்தாது. ஒரு 70ல இருந்து 80% வரைக்கும் டேமேஜ் நடந்த பின்னாடி தான் அது அறிகுறிகளையே காட்ட தொடங்கும். இதனால தாங்க லிவர்ல எந்த பிரச்சனைனாலும் அது ரொம்ப அதிகமானதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியுது. இன்னைக்கு உங்க லிவர் ஆரோக்கியமா இருக்கா அப்படிங்கறத 4 சிம்பிளான டெஸ்ட் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுல 3 டெஸ்ட்ல நீங்க பாஸ் ஆனா கூட உங்க லிவர் இன்னும் ஆரோக்கியமா தான் இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஆனா 2 டெஸ்ட்டுக்கும் கீழே தான் நீங்க பாஸ் ஆயிருக்கீங்க அப்படின்னா உங்க லிவர் உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த காணொலியோட கடைசியில உங்களோட ஸ்கோர் என்ன அப்படிங்கறத நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கவனமா பாருங்க. இல்லனா இந்த காணொலியால உங்களுக்கு எந்த ஒரு பயனுமே கிடைக்காது. இப்பலாம் ஃபேட்டி லிவர் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு. அடிக்கடி வெளி உணவுகளை அதிகமா சாப்பிடுறதுனாலயும் ஸ்வீட்ஸ் அதிகமா சாப்பிடுறதுனாலயும் உடல் உழைப்பு ரொம்ப குறைவா இருக்கிறதுனாலயும் தூக்கம் சரியா இல்லாததுனாலயும் நம்ம உடல் ரொம்பவே பாதிக்கப்படுது. இந்த டெஸ்ட்டை நம்ம செஞ்சு பார்த்த பின்னாடி உங்க லிவர் நல்லா ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா நீங்க கடைபிடிக்க வேண்டிய 3 பழக்க வழக்கங்கள் என்ன அப்படிங்கறதையும் நான் சொல்றேன். சரிங்க, இப்ப அந்த 4 டெஸ்ட் என்னென்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா டெஸ்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இதுல முதலாவது டெஸ்ட் ரிப் பிரஸ் டெஸ்ட். மூச்சை நல்லா இழுத்து அதை நல்லா ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய இந்த 2 விரல்களையும் பயன்படுத்தி வலது பக்கத்துல நெஞ்செலும்பு முடியிற இடத்துல மெதுவா அழுத்துங்க. இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த இடத்துல அழுத்தும் போது உங்களுக்கு ஏதாவது வலி இருக்கா, இல்லனா வித்தியாசமான அழுத்தமும் வீக்கமும் உங்களுக்கு தெரியுதா, அப்படி இல்லனா ரொம்ப மென்மையா இருக்கா, உங்களுக்கு அழுத்தம் கொடுக்கும் போது ஏதாவது அன்கம்ஃபர்டபுளா இருக்கா. நார்மலா இந்த இடத்துல நம்ம அழுத்தி பார்க்கும் போது நமக்கு ரொம்ப பெரிய அளவுல வலி எதுவும் இருக்காது. அதே மாதிரி ரொம்ப மென்மையாவும் இருக்காது. உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளா தான் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டீங்க. ஆனா உங்களுக்கு அழுத்தி பார்க்கும் போது வலி ஏற்படுது, ரொம்ப அழுத்தமாகவோ வீக்கமாகவோ இருக்கு, ரொம்ப சாஃப்டா இருக்கு அப்படின்னா நீங்க அதை சாதாரணமா எடுத்துக்க கூடாது. சில சமயங்கள்ல உங்க லிவர்ல வீக்கம் ஏற்பட்டிருக்கலாம். அதனால கூட உங்களுக்கு இந்த டிஸ்கம்ஃபோர்ட் ஏற்படுது. இதனால உங்க லிவர்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வலி தாங்க முடியாம இருந்தாலோ இல்ல தொடர்ந்து இருந்துட்டு இருந்தாலோ நீங்க கண்டிப்பா போய் டாக்டரை பாருங்க. நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணும்போது அவங்க லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்டோ இல்ல அல்ட்ராசவுண்டோ ஏதோ அவங்க சொல்றதை நீங்க எடுத்து பார்க்கும்போது லிவரோட உண்மை தன்மை என்ன அப்படிங்கறத அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த டெஸ்ட்ல உங்களோட ஸ்கோர் என்ன அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இரண்டாவதா நம்ம செய்ய போற அந்த டெஸ்ட் உங்களுக்கு ஆச்சரியப்படுத்துறதா இருக்குங்க. ஏன்னா இந்த டெஸ்ட் கால்கள் சம்பந்தப்பட்டது. என்னோட காலுக்கும் லிவருக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். உங்க காலுக்கும் லிவருக்கும் ஒரு முக்கியமான கனெக்ஷன் இருக்குங்க. இதுக்கு முதல்ல நீங்க ஒரு சுவர்ல சாஞ்சி நின்னுக்கோங்க. உங்களுடைய முதுகுப்புறம் சுவர் பக்கமா இருக்கணும். சின்ன வயசுல நம்ம விளையாடும் போது சேரே இல்லைன்னா கூட சேர் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிட்டு நம்ம சுவர்ல சாஞ்சி உட்காருவோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஒரு 90 டிகிரி உங்களுடைய கால்கள் மடங்கி இருக்கிற மாதிரி உட்காருங்க. இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்தா மட்டுமே நீங்க இதை செய்யுங்க, இல்லைன்னா செய்யாதீங்க. ஒரு 20 செகண்ட்ஸ் மட்டும் இதே பொசிஷன்ல இருங்க. உங்க கால்கள்ல நடுக்கம் ரொம்ப அதிகமா இருக்கா இல்ல எரிச்சல் அதிகமா இருக்கா அப்படிங்கறத கவனிங்க. உங்களால அதே பொசிஷன்ல ஒரு 20 செகண்டாவது உட்கார முடியுதா அப்படிங்கறதையும் செக் பண்ணுங்க. 20 செகண்ட்ஸ் உங்களால அந்த பொசிஷன்ல இருக்க முடிஞ்சது அப்படின்னா நீங்க இந்த டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டீங்க. ஒருவேளை உங்களால அந்த 20 செகண்ட்ஸ் உட்காரவே முடியல, கால்கள்ல நடுக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு, நீங்க உடனே எந்திரிக்கிறீங்க அப்படின்னா உங்க லிவர் ரொம்ப வீக்கா இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த டெஸ்ட்னால நம்ம கால் தசைகளுடைய உறுதித்தன்மையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம மாவு சத்து மிக்க உணவுகளை சாப்பிடும் போது நம்ம சாப்பிடுற உணவோட பெரும்பகுதி குளுக்கோஸா நம்ம உடம்புல மாறுது. இந்த குளுக்கோஸை பெரும்பாலும் நம்முடைய தசைகள் பயன்படுத்திக்குது. அதுவும் முக்கியமா நம்முடைய கால்கள்ல இருக்கிற தசைகள் இந்த சுகரை பயன்படுத்திக்குது. சில பேருக்கு உடல் உழைப்பே ரொம்ப குறைவா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களால இந்த குளுக்கோஸை முழுவதும் பயன்படுத்திக்க முடியாது. இதனால அந்த குளுக்கோஸ்ல இருந்து நம்ம உடம்புக்கு கிடைக்க வேண்டிய அந்த எனர்ஜி கொழுப்பா மாறுது. அதுவும் முக்கியமா நம்ம லிவரை சுத்தி இந்த கொழுப்பு உருவாகுது. இதனாலயும் ஃபேட்டி லிவர் அதிக அளவுல ஏற்படுது. ஒருவேளை 20 செகண்ட்ஸ் உங்களால உட்கார முடியல அப்படின்னா கவலைப்படாதீங்க. உங்களுடைய தசைகளோட உறுதித்தன்மையை நம்மளால அதிகரிக்க முடியும். அது எப்படி அப்படிங்கறத இந்த டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த 3வது டெஸ்ட் ரொம்ப ஈஸிங்க. இதுக்காக நீங்க எந்த ஒரு எக்ஸசைஸும் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நீங்க கண்ணாடி முன்னாடி மட்டும் நில்லுங்க. முதல்ல உங்களுடைய கண்களோட அந்த வெள்ளை பகுதி இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா உத்து பாருங்க. அது நல்லா தெளிவா கிளியரா வெள்ளையா இருக்கா, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு மஞ்சள் நிறத்துல இருக்கா, அதாவது அடர்ந்த மஞ்சள்
மஞ்சள் நிறத்துல இருக்கா அப்படின்னு நீங்க பார்க்க கூடாதுங்க. லேசான ஒரு மஞ்சள் நிறம் தெரியுதான்றத மட்டும் பாருங்க. உங்க கண்களோட அந்த வெள்ளை நிற பகுதி மஞ்சள் நிறத்துல உங்களுக்கு தெரியுது அப்படின்னா உங்க உடம்புல பிலிரூபின் அதிகமா இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரிங்க, இந்த பிலிரூபின் அப்படின்னா என்ன? நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பழைய ரத்த அணுக்கள் டேமேஜ் ஆகும் போதுதான் இந்த மஞ்சள் நிறம் ஏற்படுது. இந்த பிலிரூபினை நம்ம உடம்புல இருந்து வெளியேற்றுறது கல்லீரலோட வேலை. ஆனா லிவர் ரொம்ப வீக் ஆகும் போது அதால இந்த வேலையை செய்ய முடியாது. இதனால தாங்க இந்த பிலிரூபினோட அளவு நம்ம உடம்புல அதிகரிக்கும் போது கண்கள் மஞ்சள் ஆகிறது மட்டும் இல்லைங்க, நம்முடைய சரும நிறமுமே கூட மஞ்சள் நிறத்துல மாறுது. இதுதான் நம்ம மஞ்சள் காமாலை அப்படின்னு சொல்றோம். இதனால தொடர்ந்து உங்களுடைய சருமமும் கண்களும் மஞ்சள் நிறத்துல இருக்கு அப்படின்னா அதை சாதாரணமா எடுத்துக்காதீங்க. உடனே டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. இப்ப 3வது இந்த டெஸ்ட்ல நீங்க பாஸ் ஆனீங்களா இல்லையா அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்க ஸ்கோரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 4வது இருக்கக்கூடிய அந்த டெஸ்ட் எதோட தொடர்புடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா தொப்பை. நீங்க நேரா முதல்ல நில்லுங்க. நின்னதுக்கு அப்புறமா உங்களுடைய வயிறை நல்லா உள்ள இழுத்துக்கோங்க. இப்ப உங்களுக்கு தொப்பை இருக்கும் போது ஒரு பேண்டோட ஜிப்பை போடணும்னா நீங்க எப்படி உங்களுடைய வயிறை நல்லா உள்ள இழுத்துப்பீங்களோ அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு வயிறை நல்லா இழுத்து வச்சுக்கோங்க. ஒரு 20 செகண்ட் அதே பொசிஷன்ல நீங்க நார்மலா மூச்சு விடணும். உங்களால அந்த 20 செகண்ட்ஸுமே கம்ஃபர்டபுளா மேனேஜ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நீங்க இந்த டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டீங்க. இல்லங்க அந்த பொசிஷன்ல என்னால இருக்கவே முடியல, உடனே என் வயிறு வெளியே வந்துருச்சு அப்படின்னா உங்க உடம்புல அப்டோமினல் ஃபேட் அதிகமா இருக்கு, அதுவும் முக்கியமா விசரல் ஃபேட் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்முடைய உள் உறுப்புகளை ஒரு கொழுப்புனால அப்படியே பேக் பண்ணா எப்படி இருக்கும், அப்படி இருக்கக்கூடிய அழுத்தமான கொழுப்பு தான் விசரல் ஃபேட். இந்த கொழுப்பு நம்முடைய கல்லீரல், கணையம், குடல் இது எல்லாத்தையுமே சுத்தி இருக்கும். இந்த விசரல் ஃபேட் நம்ம உடம்புல அதிகமாகும் போது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஏற்படுது. அது மட்டும் இல்லைங்க, ஃபேட்டி லிவரும் ஏற்படுது. இதனால உங்களுக்கு அதிகமா தொப்பை இருக்கு அப்படின்னா உங்களுடைய லிவரோட ஆரோக்கியத்தையும் நீங்க கவனிக்கணும். நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்கான டெஸ்ட்களை எடுத்து பார்க்கும்போது இதை நம்ம உறுதி செஞ்சுக்க முடியும். இப்ப நம்ம செஞ்ச அந்த 4 டெஸ்ட்லயுமே உங்களுக்கு ஸ்கோர் ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னாலும் பயப்படாதீங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 3 பழக்க வழக்கங்களை நம்ம மேம்படுத்துறது மூலம் இந்த கல்லீரலோட ஆரோக்கியத்தையும் நம்ம அதிகப்படுத்தலாம். ஏன்னா எவ்வளவு மோசமான நிலையில உங்களுடைய லிவர் இருந்தாலும் அது தன்னை சரி பண்ணிக்க கூடிய ஆற்றலையும் சேர்த்தே வச்சிருக்கு. அதுக்காக நம்ம எப்பவுமே நம்ம லிவரை டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அது தானே ரிப்பேர் ஆயிடணும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. முதலாவதா நிறைய தண்ணீர் குடிக்கணும். காலையில எந்திரிச்ச உடனே ஒரு 2 டம்ளராவது தண்ணீர் குடிங்க. தேவைப்பட்டா அதுல கொஞ்சம் லெமன் ஜூஸும் கலந்து நீங்க குடிக்கலாம். இரவு முழுவதுமே கல்லீரல் சேகரிச்சு வச்சிருக்கிற அந்த நச்சுத்தன்மை எல்லாம் வெளியேற்ற இந்த தண்ணீர் உபயோகமா இருக்கு. ஏற்கனவே உங்களுடைய கிட்னியும் லிவரும் இந்த வேஸ்ட் எல்லாம் வெளியேற்றும். ஆனா நீங்க கூடவே தண்ணீர் நிறைய குடிக்கும் போது உங்களுடைய ஜீரண சக்தி, ரத்த ஓட்டம், உடம்போட செயல்பாட்டு திறன் இதெல்லாமே அதிகரிக்குது. 2வதா நீங்க முக்கியமா செய்ய வேண்டிய விஷயம் நடைப்பயிற்சி. தினமும் ஒரு 20 நிமிஷமாவது நீங்க கண்டிப்பா நடக்கணுங்க. வாரத்துல 5 நாட்களாவது நீங்க இதை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னா உங்க உடம்போட தன்மைக்கு ஏத்த அளவுக்கு உங்களால எவ்வளவு நடக்க முடியுமோ அதாவது செய்யுங்க. நீங்க நல்லா நடக்கும்போது உங்களுடைய இன்சுலின் சென்சிட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகுது. உங்க உடம்புல இருக்கக்கூடிய அதிக கொழுப்பை குறைக்கிறதுக்கும் இந்த நடைப்பயிற்சி பயன்படுது. 3வதா கடைபிடிக்க வேண்டிய பழக்கமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இனிப்பு அதிகமா சேர்த்த உணவுகளையும் பொரித்த உணவுகளையும் தவிர்க்க பாருங்க. நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னா மது அருந்துறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு. ஆல்கஹால்னால நம்முடைய லிவர் டேமேஜ் ஆகும் தான். ஆனா அதிக சர்க்கரை சேர்த்த உணவுகள், கலோரிகள் அதிகமா இருக்கிற உணவுகள், அதிக உடல் எடை, இதனாலையும் ஃபேட்டி லிவர் ஏற்படுது. நம்ம உடம்புக்கு தேவையான சக்திக்கு அதிகமா நீங்க உணவுகளை சாப்பிடும் போது அதுல இருக்கக்கூடிய அந்த சக்தி கொழுப்பா நம்ம உடம்புல மாறுது. முடிஞ்ச அளவு வீட்டுல சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடுங்க. சரியான அளவுகள்ல சாப்பிடுங்க. நடைப்பயிற்சி செய்யுங்க. இது 3 நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னாவே கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும். இந்த 4 டெஸ்ட்டுமே ஒரு விழிப்புணர்வுக்காக தாங்க. அதுக்காக நீங்க பிளட் டெஸ்ட் பண்ணக்கூடாது, அல்ட்ராசவுண்ட் பண்ணக்கூடாது, ஃபைப்ரோ ஸ்கேன் பண்ணக்கூடாது அப்படின்னு அதுக்கு அர்த்தம் கிடையாது. உங்களுக்கு மூட்டு வலி, இடுப்பு வலி, பிபி தொந்தரவுகள் இதோட காரணமா நான் சொன்ன எந்த டெஸ்ட்டும் உங்களால பண்ண முடியல அப்படின்னாலும் நீங்க அதை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அது உங்களுக்கு சேஃப் ஆனது கிடையாது. நீங்க கர்ப்பமா இருக்கீங்கன்னா நீங்களும் இதை செய்யாதீங்க. நான் சொன்ன அந்த 4 டெஸ்ட்ல உங்களோட ஸ்கோர் என்ன அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.